வணக்கம். நாகேந்திர பாரதி. இந்த இந்த ஃபோர்ட்நைட் தலைப்பாக கொடுத்துருக்காங்க, புது வருட சபதங்கள்னு சொல்லி கலைப்பொய்கை குழுவில். புது வருட சபதம்னு கேட்டோன்னே முதல்ல இதை பற்றி நம்ம சிறகுரவி சார் வழக்கம் போல் போட்டார். அதை கேட்டப்போ தான் தெரிஞ்சிச்சு, உண்மையிலேயே ஒரு நாளுமே நமக்கு ஒரு புது நாள் தானே. இதில் புது வருடத்துக்குன்னு சொல்லி என்ன பெரிய சபதம் எடுக்கிறது? அன்னன்னைக்கு நாளை நம்ம கரெக்டாக பண்ணலாம். பெரிய ஓவராக நம்ம ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ரொம்பவும் மனசையும் உடம்பையும் கஷ்டப்படுத்திக்க வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொன்னது உண்மையிலேயே எனக்கும் அதுக்கு ஒப்புதல். அதே மாதிரி தான் நானும் சொல்லணும், அப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன். போன வருஷத்தை அப்படியே ஒரு பின்னோட்டம் வச்சு பார்க்குறப்பவே நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, அதில் நம்ம கைவலி, உடம்பு வலியெல்லாம் ஜாஸ்தி வந்துச்சு. ஏகப்பட்ட டைப் அடித்து ரிவ்யூ போடுறது இதெல்லாம் யோசிக்கிறப்போ நிச்சயமாக மற்றவங்களை பாராட்டணும். அதை எந்த விதமாக சுருக்கமாக பண்ணலாம், இமோஜிக்கு போடலாம், சின்ன சின்ன வாக்கியங்களில் சொல்லலாம். கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லணும்னா அதை ஆடியோவில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். அது இப்போவே போன வாரத்துலேருந்தே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம சில புத்தகங்களை பற்றி, சில பேச்சுக்களை பற்றி எல்லாம் நான் போட்டிருந்த ஆடியோக்கள்லாம் கேட்டிருக்கலாம் சில பேர். அது கிருபானந்தன் சார் அது யூடியூப்பில் போடுறதுக்கும் சில வழி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இதை விட்டுட்டு டைப் அடித்து அது எஃபர்ட்ஸும் ஜாஸ்தி எடுக்குது, டைமும் ஜாஸ்தி எடுக்குது, கைவலியும் வருது. ஃபிங்கர் பெயின் நம்ம ரொம்ப அனுபவிச்சாச்சு. அதனால் அது கொஞ்சம் இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் மாற்றிக்கலாங்கிற நினைப்பு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதே மாதிரி ஆங்கிலத்தில் பேச்சு அது கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. டோஸ்ட் மாஸ்டரில் சேர்ந்ததே அதுக்கு தான். அது கொஞ்சம் கேப்பு விட்டு போயிருந்துச்சு போன வருஷம். அதை மறுபடியும் கொஞ்சம் தொடர்ந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இங்கிலீஷில் பேசணும், அதை பற்றி யூடியூப்லாம் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அது அதுக்குரிய முயற்சி தொடரும். தமிழை பொறுத்த மட்டும் அந்த எழுதுறது, கதை, கவிதை, கட்டுரை எல்லாம் ரொம்ப எழுதி பார்த்தாச்சு. அதுக்கு மேலே ரொம்ப என்னத்தை எழுதுறது அப்படிங்கிறது. இப்போ நம்மளுடைய அனுபவங்கள் பல விஷயங்கள் எழுதியாச்சு. புது புது அனுபவங்கள் கிடைக்கணும், புது புதுசாக புஸ்தகங்கள் வாசிக்கணும் அப்படிங்கிற இது இல்லாதனால திருப்பி பழையமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் படிக்கிறது கொஞ்சம் ரொம்ப படிக்கணும், பார்க்குறது, வெளியே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஆர்வம் காமிக்கணும்னு தோணுது. அப்போ தான் நம்ம படைப்புகள் நல்லா வரும். படைப்புகள்னு இந்த எழுதுறது எல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டு பேசுகிறத கொஞ்சம் வச்சுக்கலாங்கிற மாதிரி தோணுது. அதே மாதிரி இசை புரியுது. அந்த பாட்டுகள் அங்கே யார் வேணாலும் எப்படி வேணாலும் பாடலான்னு சொல்லியிருக்கிறது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அங்கே போய் தமிழ், ஹிந்தி பாட்டு, கர்நாடிக் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம மனசுக்கும் திருப்தியாக இருக்குது. அதுவும் அந்த கர்நாடிக் மியூசிக் பண்ணுறப்போ ஒரு கமகங்கள்லாம் நம்ம குரலையும் கொஞ்சம் கொஞ்சம் வளப்படுத்துதுங்கிற மாதிரியெல்லாம் தெரியுது. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் இந்த வருஷம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆங்கிலத்தில் பேசுகிறது, தமிழில் பாடுறது, இது 2 தான் முக்கியம். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பேசுகிறது, எழுதுறது, அது லைட்டாக பண்ணலாம். ரொம்ப போன வருஷம் மாதிரி ரொம்ப ஜாஸ்தி பண்ணிக்காமல். அதே நேரத்தில் நண்பர்களை பாராட்டுறது தொடரணும் சுருக்கமாகவும். அதே நேரத்தில் நண்பர்களுடைய மீட்டிங்கள் எல்லாம் கலந்துக்கணும், பாராட்டணும். அதெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி, அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. அதை நம்ம கொடுக்கறதுல ஒரு திருப்தி தான். அது நம்ம உடல்நலத்தை பாதிக்காத அளவுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் எடுத்திருக்கிற முடிவு. ஆனால் மனசு ஒரு குரங்குங்கிற மாதிரி அது கண்டபடி அங்கிட்டு அலையும். அதை அப்பப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த வருஷமோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் சிறகரவி சார் சொன்ன மாதிரி ஒரு வயசுக்கு மேலே பெருசாக சாதிக்கணுங்கிறது இனிமேல் மனசில் ஒன்றும் இல்லை. நம்ம உடல்நலத்தை பார்த்துக்கிட்டு, மனநலத்தை பார்த்துக்கிட்டு, நம்மளுக்கு என்னென்ன முடியுமோ முதல்ல குடும்பத்தை முக்கியமாக பார்த்துக்கணும். ஒய்ஃபு, குழந்தைகள், அவங்களுக்கு வேண்டியதை பார்த்துக்கணும். பேத்தியை கொண்டு ஸ்கூலில் விட்டு வர்றது, வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளை வாங்கிட்டு வர்றது, அந்த மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன சமையல் வேலைகளை ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இதுகளை தான் நம்ம மெயினாக பண்ணணுங்கிறது முக்கியம். அதுக்கு அடுத்து நேரம் கிடைக்கிறப்போ நம்ம நண்பர்களுக்காக, மற்ற சொந்தங்களுக்காக பண்ண வேண்டிய வேலைகள்லாம் நம்ம இங்கே எழுதுறது, பேசுகிறது, படிக்கிறது, பாடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவோடு பண்ணிக்கிட்டு உடல்நலத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வருஷத்துக்கு யோசிச்சிருக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் பண்ணணும்னு தோணுது. ஆல்ரெடி நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போன வாரத்துலேயே நான் ரொம்ப எழுதுறதை குறைச்சிக்கிட்டு பெரும்பாலும் பேச்சுகளாக தான் போட்டிருக்கேன். பல புஸ்தகங்களோட ரிவ்யூ, சில பேச்சுக்களோட ரிவ்யூ எல்லாமே அதே மாதிரி ஆரம்பிச்சாச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். இதுதான் ஒரு நாளையுமே நம்ம புது வருடம் பிறந்திருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு அன்னன்னைக்கு நம்மளால் என்ன முடியுமோ, பழைய மாதிரி ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டு கடைசியில் நைட்டில் எது முடியலை, அது பண்ண முடியலைங்கிற வருத்தங்கள்லாம் இருக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம ஓரளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். வாழ்க்கையில் புகழ், பணம்ங்கிறது பெரிய லெவலில் இல்லைன்னா கூட ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டோம். நண்பர்கள்ட்ட ஒரு நல்ல பேர் இருக்குது. ஸோ அதை காப்பாற்றிக்கிட்டு போவோம். மெயினாக நம்ம உடல்நலத்தை பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது தான் இந்த புது வருஷத்தினுடைய
நினைப்பா இருக்குது. ரொம்ப நன்றி.